ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு ஸ்னிட்டு ஃபேன்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பாவிஜய் டைரக்ஷனில் ஜீவா, ராசிகண்ணா, அர்ஜுன் இவங்கெல்லாம் நடித்து யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கலில் வெளியாக இருக்க அகத்தியா அந்த படத்தோட ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டீசர் நம்ம சேனல்லே போட்டிருப்போன்னு நினைக்கிறேன். எஸ், நம்ம போட்டிருக்கேன். அந்த படத்தோட ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். வாங்க டக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். சுமார் 120 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்களின் ஆத்மாக்களை சந்திக்க போகிறீர்கள். நான் பிரான்ஸ்ல ஆர்ட்ஸ் பத்தி படிக்கும்போது இது ஒரு ப்ராஜெக்டாவே ஒர்க் பண்ணிருக்கேன். ஃபாரின்ல இந்த கான்செப்ட் பெரிய ஹிட். ஹலோ, நான் சித்தார்த்தா பேசுறேன். Can you hear me? ஹலோ. எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஸ்பிரிட்ஸ் வந்து மனிதர்கள் மூலமா நம்ம கிட்ட ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒன்று சொல்ல ட்ரை பண்றாங்க. வணக்கம், என் பேர் சித்தார்த்தன், ஒரு சித்த மருத்துவ ஆராய்ச்சியாளர். நமக்கும் இந்த ஓல்ட் ஸ்டோரிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சம்பந்தம் இருக்கு வீணா, சம்பந்தம் இருக்கு. செம்ம கட்டு. அதை விட்டு வர முடியாது. இங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியணும். உழைக்கிறவெல்லாம் ஹிஸ்டரியில இடம் பிடிக்கிறதில்ல. பேர் வாங்கினவனுக்கு மட்டும்தான் அதுல இடம் இருக்கு. There was a devil. There was an angel. அந்த ரகசிய கதவை திறக்கிறதுக்கு மியூசிக்கல் நோட்ஸ் தான் கீயா இருக்கும். அறிவை யாரும் அழிக்கவும் முடியாது, திருடவும் முடியாது. இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அதை நான் எடுத்தே தீருவேன். பார்த்தா பச்சல மருந்து, பத்து கிட்டா வெடி மருந்து. ஐயோ, தெரியாதனமா இங்க வந்து மாட்டிக்கினேன். ஒரு ஆர்ட் டைரக்டர் ஆக முடியல அப்படின்னு வருத்தத்தில் இருந்த அகத்தியன் இவ்வளோ பெரிய கேரி பேக் ஹவுஸுக்கு கேரி பேக்ல கேரி ஹவுஸ். இதனால தான் சிம்பு ஒன்று ஓட அடிக்கிறாங்க. ஓகே, படம் வந்து போஸ்ட்போன் ஆயிடுச்சு. ஜான் 31 வர வேண்டியது 28 பிப்ரவரி வரப்போகுது. ஸோ இது டீசருக்கும் ட்ரைலருக்குமே நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ்லேயும் சரி, ஷார்ட்லேயும் சரி. ஒரு அந்த ஷார்ட்டில் வந்து டீசரில் வந்த ஷார்ட்டும் அதில் இருக்குது. ஸோ அதுக்கும் இதுக்குமே கம்பேர் பண்ணால் நிறைய வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க. அது நல்லா தெரியுது. ஒர்க்கு ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. ட்ரைலர் பார்க்கும்போது வந்து பயங்கரமான குவாலிட்டி. அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து நல்லா தெரியுது. எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்றது வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேமில் காட்டுறாங்க. ஸோ அதாவது ஹிஸ்ட்ரியில் ஒரு விஷயம் நடக்குது, அதே மாதிரியான சம்பவங்கள் எங்கேயும் நடக்குது. ஸோ அதுக்கு இதுக்கு என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சி போகிறாங்க. ஸோ அதில் வந்து அவங்களுக்கு அதுக்கான அந்த தேடி போகிறதுக்கான விடை கிடைச்சிதா இல்லையா, ஏன் அப்படி நடக்குது, அதெல்லாம் தான் படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் மெயினாக அர்ஜுன் சாரோட ரோல் என்ன அப்படிங்கிறது மெயினாக ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. அவர் வில்லனா இல்லை நல்லவரா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. பீரியாடிக் அந்த டைம்லேயும் இப்பயும் இருக்கிறதுக்கான அந்த டிஃப்ரென்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும் படமாக எப்படி வரப்போகுதுங்கிறது. மியூசிக் வைஸ் வந்து மிரட்டியிருக்காரு யுவன், பிச்சுட்டாரு மனுஷன். டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அதான் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா டெக்னிக்கலி ஸ்ட்ராங். ஏன்னா சினிமோட்டோகிராஃபி, விஎஃப்எக்ஸு, மியூசிக்கு, அந்த லைட்டிங்கு, கலரிங்கு, இது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்கு இந்த ஜானருக்கு. ஆக்டிங் ஜீவா சொல்லணுமா, பிரிச்சுட்டார். ஏன்னா பிளாக்லேயே நமக்கு வந்து யாருங்கிறது இன்னொரு டைம் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ அதே மாதிரியான ஒரு ஜானர் இருக்கும்போது இதுலேயும்
மிரட்டுவாருன்றது ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே, இதுவும் 28 வரப்போகுது, பிப்ரவரி 28 சப்தம் எல்லாம் இந்த படம் எல்லாம் வருது. ஸோ எல்லாம் ஒரு மிஸ்ட்ரி ஹாரர் த்ரில்லர் அப்படி இருக்கும்போது வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு புதுசாக லைக் பண்ணுங்கள், அவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ஆல்ல வச்சுக்கோங்க. பாய்.